குறித்து நம்மிடம் பேசிய திமுக நிர்வாகிகள், கடந்த 2021 தேர்தலில் திமுகவுக்கு வியூகம் அமைத்து கொடுத்தவர் பிரசாந்த் கிஷோர். இந்த தேர்தலில் அந்த வேலையை சபரீசன் செய்து வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளை அதிமுக அள்ளிக் கொண்டது. அது மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கரூரில் இருந்த செந்தில் பாலாஜியை கோவைக்கு பேக் செய்திருக்கிறார் சபரீசன். கொங்கு மண்டலத்தில் ஆதி தொகுதிகளை எடுத்தாலே அது மிகப்பெரிய வெற்றி என நினைக்கிறது திமுக. மாநில உளவுத்துறையில் உள்ள திமுக ஆதரவு அதிகாரிகள் சிலர் மூலம் அண்மையில் தென் மாவட்டங்களான மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அப்போது சில தொகுதிகளில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. விஜயின் தாவேகா பிரிக்கும் வாக்குகள் தான் அதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது.